மற்றும் குற்றவியல் பணியகம் ஆஃப் NACCB. 1. பணிகள் மற்றும் நோக்கங்கள். தேசிய ஊழல் தடுப்பு மற்றும் குற்றவியல் பணியகம் தனியார் துறை, அரசு சார்ந்த, மாநில அரசு, மத்திய அரசு மற்றும் ஊழல் தொடர்பான பிற நிறுவனங்களை ஆய்வு செய்யும். இது ஊழல் மற்றும் குற்றங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களுக்கு அறிக்கை அளிக்கும். இந்தியா முழுவதும் குற்றங்கள் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்த விசாரணை துறையில் பணியாற்றுவதும் அதற்கு எதிரான விழிப்புணர்வு திட்டங்களை ஏற்பாடு செய்வதும் எங்களது முக்கிய நோக்கமாகும். 2. இலக்கு மிஷன். ஊழல் ஒழிப்பு திட்டங்களின் மூலம் நல்லாட்சியை குட் கவர்னன்ஸ் ஊக்குவித்து இந்தியாவின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஊழலற்ற சமுதாயத்தை உருவாக்குவதே இப்பணியகத்தின் இலக்காகும். 3. அறிமுகம் மற்றும் அதிகாரம். தேசிய ஊழல் தடுப்பு மற்றும் குற்றவியல் பணியகம் ஆஃப் NACCB என்பது இந்தியாவில் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கும் அதிகாரம் கொண்ட முகமையாகும். இது 2024ஆம் ஆண்டு இந்திய அறக்கட்டளை சட்டம் 1860 கீழ் நிறுவப்பட்டது. செயல்பாட்டு பகுதிகள்: ஊழல் மற்றும் குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு, மனித உரிமைகள் மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆஃப் RTI 2005, கல்வி உரிமை சட்டம் ஆஃப் RTE, சேவை உரிமை சட்டம் 2011, குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் போன்ற சட்டங்களின் கீழ் செயல்படுதல். 4. ஊழலுக்கு எதிரான போராட்டம். ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் முன்னணி அமைப்பாக சந்தேகத்திற்குரிய குற்றவாளிகளை விசாரித்தல், ஊழல் தடுப்பு வழிமுறைகளை நிறுவுதல் மற்றும் சமூக கல்வி திட்டங்கள் மூலம் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகிய பணிகளை செய்ய இந்த ஆணையம் தயாராக உள்ளது. ஊழலை நிராகரியுங்கள், எதிர்த்து கேளுங்கள், புகார் செய்யுங்கள். 5. வெளிப்படைத்தன்மை. இந்தியாவின் நிலையான வளர்ச்சிக்காக நேர்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்த ஊழலை திறம்பட தடுத்தல். 6. பாதுகாப்பான சமூகம். ஊழல் மற்றும் குற்றங்களுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குதல். நாங்கள் குடியரசுத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர், தலைமை நீதிபதி, CPI, FCBI, வருமான வரித்துறை மற்றும் காவல்துறை போன்ற உயர்மட்ட அமைப்புகளுக்கு ஊழல் தொடர்பான தகவல்களை வழங்குகிறோம். 7. மருத்துவ உதவி. ஏழை எளிய மக்களுக்காக மருத்துவமனைகள், மருந்தகங்கள் மற்றும் நடமாடும் மருத்துவ முகாம்களை நிறுவுதல் மற்றும் பராமரித்தல். 8. முறைகேடுகளை வெளிப்படுத்துதல். அரசு அல்லது அரசு சாரா துறைகளில் நடக்கும் செயல்பாட்டு முறைகேடுகள் மற்றும் ஊழலை வெளிச்சத்திற்கு கொண்டு வருதல். 9. ஒழிப்பு. குற்றங்கள், ஊழல் மற்றும் பயங்கரவாதத்தை முழுமையாக ஒழித்தல். 10. குழுக்கள் அமைத்தல். குற்றங்களை கட்டுப்படுத்த மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவில் குழுக்களை அமைத்து குற்றவாளிகளை கண்டறிய காவல்துறைக்கு உதவுதல். 11. ஆதாரங்கள் சேகரிப்பு. ஊழல், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் லஞ்சம் தொடர்பான வழக்குகளை விசாரித்து ஆதாரங்களை சேகரிக்கும் அதிகாரம் இந்த பணியகத்திற்கு உண்டு. இந்த ஆதாரங்களை அரசு முகமைகளிடம் சமர்ப்பித்து சட்ட நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்தல். 12. பேரிடர் கால உதவி. போர்க்காலங்கள், நிலநடுக்கம், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களின் போது இராணுவம் மற்றும் காவல்துறைக்கு தன்னார்வ தொண்டு செய்தல். 13. போதைப்பொருள் ஒழிப்பு. போதை பழக்கத்திற்கு அடிமையான இளைஞர்களை மீட்க மறுவாழ்வு மையங்களை திறத்தல் மற்றும் இரத்த தானம், பெண் சிசுக்கொலை தடுப்பு, வரதட்சணை கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு முகாம்களை நடத்துதல். 14. இலவச சட்ட உதவி. பணியகத்தின் உறுப்பினர்கள் மற்றும் சமூகத்தில் நலிந்த பிரிவினருக்கு தேவையான இலவச சட்ட ஆலோசனைகளை வழங்குதல். 15. பெண் பாதுகாப்பு. பெண்கள் துன்புறுத்தப்படுவதை தடுத்தல் மற்றும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி மனித உரிமைகளை பாதுகாத்தல். 16. சமூக சீர்திருத்தம். சூதாட்டம், பாலியல் குற்றங்களை தடுத்தல் மற்றும் வேலையின்மையை போக்க பாடுபடுதல். 17. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. நாட்டின் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாத்தல் மற்றும் மாசுபாட்டை கட்டுப்படுத்துதல். 18. வரி ஏய்ப்பு தடுப்பு. வருமான வரி மற்றும் விற்பனை வரி ஏய்ப்பை கட்டுப்படுத்த உதவுதல். 19. சைபர் குற்றங்கள். இணையவழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் அது தொடர்பான வழக்குகளை தீர்க்க சைபர் பிரிவுக்கு உதவுதல். 20. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. கொத்தடிமை முறை, குழந்தை தொழிலாளர் முறை மற்றும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுத்தல். கல்வி மற்றும் சமூக மேம்பாடு. தொழிற்கல்வி. நலிந்த பிரிவினருக்கு, மைனாரிட்டிஸ், கணினி கல்வி மற்றும் தொழிற்பயிற்சிகளை வழங்குதல். கல்வி நிறுவனங்கள். பொறியியல், மருத்துவம் மற்றும் மேலாண்மை போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை நிறுவி ஏழை மாணவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்குதல். விவசாயம் மற்றும் கால்நடை. கால்நடைகளை பாதிக்கும் நோய்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் நவீன விவசாய தொழில்நுட்பங்கள் குறித்து கிராமப்புற மக்களுக்கு ஆலோசனை வழங்குதல். பெண் அதிகாரம். பெண்கள் தற்சார்பு அடைய சுயதொழில் மையங்களை நிறுவுதல். விளையாட்டு. விளையாட்டுத் துறையில் ஆர்வமுள்ள இளைஞர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பயிற்சி மற்றும் மேடை அமைத்து கொடுத்தல். இந்த பணியகத்தின் அனைத்து வருமானமும் சொத்துகளும் அதன் நோக்கங்களை அடைவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும். லாபம் அல்லது போனஸ் என எந்த ஒரு உறுப்பினருக்கும் பிரித்து கொடுக்கப்பட மாட்டாது. சிறந்த இந்தியாவை உருவாக்க ஊழலுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் இணையுங்கள்.